ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு தரமான நான் ஒரு நூபு தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன் கூட போய் 5 கில் அடித்து ஒரு போயை அடிச்சிருப்பேன். இந்த பையன் நல்லா விளாடுற பையன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் விளாடுவான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். இவன் வந்து கொஞ்சம் பிளேயர் தான், இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு செல்லு ப்ராப்ளம் இருந்தாலும் நான் 5 கிலோ அடிச்சிருக்கேன், வெறும் 4 கிலோ தான் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த மேட்ச் எனக்கு ப்ளஸ் 60 ஆகிடுச்சு. நானும் சும்மா அட்டாக்கே இறங்கக்கூடாதுன்னு நினச்சேன், சர்வே பண்ணி போய் ஆகணும்னு நினச்சேன். போய் அடிக்கிற நிலமையில நான் இல்லை, சும்மா ஏதோ நார்மலாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உட்பேக்கில் டொம்னு ஒருத்தனுக்கும் ஒன்றும் பாருங்கள், டம்னு நீங்களே சாக்காரீங்க. Free Fire. என்னடா இவ்வளோ தூரமாக காமிக்க, ஜூமில் பண்ண முடியாதா? அச்சோ, அடிச்சு பிடிங்க போங்க. Head there. கரெக்டாக நான் இந்த இடத்துல அடிக்க விடுவேன். பயப்புல எனக்கு கொடி நல்ல பையன் தான். இங்கேருந்து போகிறதுக்குள்ள அவன் ஒரு நீங்கள் ஆனாலும் சைடில் பார்த்துட்டே இருங்க. ஒரு கிலோ நான் போகிறதுக்குள்ளே அடிச்சுவோம். இன்னும் ஒன்றா நீங்களே பாருங்களேன். என்ன செய்ய நீங்களே பாருங்க, ஒரு கிலோ அடிச்சுட்டான். சரி அவனுக்கு எதுக்கு அப்படின்ட்டு போய் அந்த மேட்ச் நாங்கள் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை ப்ரோ. ஏதோ கடையில் எண்ணெய் வச்சு சும்மா விளாண்டுட்டு இருப்பேன். வீடியோ பார்த்து வெளியே போயிடாங்க, நான் கில் அடிச்சது மட்டும். Resources here. Thanks. அந்த உட்பக்கம் இனிமேல் சம்பவம் தான், ஒரே பிளாக் அண்ட் பிளாக்காக இருக்கு. இந்த போயிட்டா தமிழ்நாடு எங்கே போனீங்க? சுச்சோ, இந்த அண்ணாச்சி வச்சுக்கிட்டு நம்ம வர வருது.
அவன் பார்த்து மெடிக்கல் தான் போட்டு ரூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் கொஞ்சம் இது கிடைக்கும் புல்லட்டு அந்த MP5 அதான் இடத்துல சோனு பேசணும்னா இதோ ரொம்ப முக்கியம் அது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த அங்கே ஒரு ஏன்னா எனக்கு ஒரு கில்லு தட்டானா அவன் டீமோபிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன கில்லு தலைவன் நீங்களே பாருங்கள். 3 கில்லு நான் 2 கில்லு. இதுக்கு மேலே அவன் கில்லே அடிக்க மாட்டான். நான் அடிப்பேன். ஒரு கடைசி ஒரு கில்லு அடிப்பான். கூஃபுதி ஆசனம் கிடச்சோன்னே கூஃபுதி ஆசனம் போடுவோம். நான் சோண்ட தயிருன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த இடத்துல ஒரு ஸ்குவாடில் ஒருத்தனை ஒரு டீம் ஒய்ப் பண்ண பாருங்க. 2v2 தான் போட்டிருந்தேன். மெடிக்கெட் கேட்டிருந்தேன் வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நான் சோனு வந்துடுவேனான்னு எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. இடத்துல தான் நான் சோனு பேருவனா இப்படி ஆண்டவா அப்படின்னு அவனுக்கு பாருங்க லைஃப் எவ்வளோ இருக்கு. எனக்கு அப்படியே போயிட்டேன். இது ஒரு ஸ்குவாட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்ப்பேன். நம்மளும் போய் ஒரு ஓசிக்கில் அடிப்பேன் பார்த்தா ஓசிக்கில் கிடையாது. அவ்வளோவும் டீமைப் பண்ணிக்கல. அப்புறம் மெடிக்கெட் கேட்டேன். பைபிளில் மெடிக்கெட் இப்போ தருவான்னு நினைக்கிறேன். நான் ஃபோனுக்கு போய்க்கிறேன். எனக்கு அவன் சொல்லிடுவாங்க மேலே ஒருத்தர் இருக்கான் எவ்வளோ போயிட்டு இருந்தாங்கன்னா அவனே வாக்கில் விட்டுட்டு ஒரு ரூம் இருந்துச்சு. அங்கே மேலே ஒருத்தர் இருப்பான். கட்டிக்க மாட்டேங்குது. Arsenal unlocked. Enemy spot. ரிவே பண்ண போனால் மேலே ஓடிக்கிட்டு இருப்பான். ரிவே பண்ண எவரா போய் விளங்கவே மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டீமில் இதேமாரி எவனாவது நல்ல பையன் ரிவே பண்ண இருந்தானா அவனை உங்கள் டீமுக்கு போய் அடிக்க பற்றி விடுறேன். ஏன்னா எனக்கு போய் அடிக்க அவங்க பற்றி விடுறேன். இப்படி சப்புன்னு அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துக்கிறேன் யாருன்னு. அதுக்குன்னு சும்மா அடிச்சுடாங்க. எனக்கு நம்ப ஒரு பிள்ளை வெளியே ரிவே எடுக்கணும்னா உள்ளே போய் ரிவே எடுக்கணும். என்ன செய்ய இது வேறு அடிக்கடி வாங்கு. சரி இன்னும் நம்ம போய் அடிச்சுக்க மாட்டோம். 4 கிலோ அடித்தாச்சு. ப்ளஸ் ஆயிரும் நினச்சி தான் இருப்பேன். இந்த இடத்துல ரூம் இருக்குது பாருங்கள். அந்த ரூமில் போய் நல்லா லூட் அடிச்சுட்டு பொறுமையாக வருவோம் பார்ப்பேன். ஒருத்தன் பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அன்னிலேருந்து அன்றைக்கு முதல் இன்று வரைக்கும் பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த எவ்வளோ பையன் இந்த இடத்துல எனக்கு சோன் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஆனால் எப்படி தான் வந்தேன்னு எனக்கே தெரியல. ஒரு இடமும் எடுத்துப்பேன். ஒரு இடம் நல்ல இடமா எடுத்துப்பேன். ஒரு க்ரோஸா எடுப்பேன். பாருங்க க்ரோஸை பார்க்க ஆரம்பிச்சேன். அழகான க்ரோஸா எட்ரா க்ரோஸாவை எடுத்தாச்சு. இது பாருங்க லைஃபே இல்லைன்ற. அப்புறம் ஒரு சூப்பர் மெடி 2 எடுப்பேன். அதை சுற்றி திரும்ப ரெண்டு லைஃப்ல நீங்க பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 லைஃப் வச்சிருக்கேன்.
இதுக்கு மேலே போயெல்லாம் அடிக்க முடியாது. அதுவே அடிச்சு ப்ளஸ் ஆயிரம் வந்தேன். மெடிக்கல் கடை வந்து இன்சார ஒன்று போட்டால் நான் இந்த இடத்துல ஒரு இருப்பாங்க, 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. மேலே அந்த இடத்துல அந்த இருந்தாங்க. ஆனால் எனக்கு பார்க்காத மாதிரி இருந்துருவாங்க. நான் மேலே போகிறேன், நான் ஒரு விஷயமா போகிறேன் மேலே அப்பாவுக்கு பைக் போகிறேன்னா அந்த இதுக்குவே பண்ணா வேற வரல. இன்னொரு கிலோ எடுக்கணும். அதோட மேக்ஸ் கிடச்சிட்டு இருந்தாலும் நம்ம தான் போயான்னு நினச்சி ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. சாப்பிட இன்னும் இது சாலா மெடி 2 தருவாங்க இல்லையா, அது எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரி வெளியே போனால் 2v2 மேட்ச் நினச்சேன். 4 பேர் அதனால 2v2ன்னு நினச்சேன். பார்த்தா அவங்க 2 பேரும் வேற வேற பண்ணிருப்பாங்க. ஓசில் அடிக்கணும்னா ஸ்கோப் மண்டையில் எங்கேயும் படம் அடிக்க ட்ரை பண்ணுவான். காவல் படை சூப்பர். நீ அந்த பக்கம் பார்த்துக்கோ, நான் இந்த பக்கம் பார்த்துக்கோ. சூப்பர். கீழே கொஞ்சம் சொல்லி க்ரோஸை வச்சு அழிச்சிடுவான். கவர்மெண்டா அவன் போடுறது நீதானா? முடிமால தாங்க போடு, நமக்கு தான் சோனே. இந்த இடத்துல ஏன் க்ளோஸ் எடுத்தோம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மாதே ஒன்றும் கூடாது. நீங்கள் பாருங்க, நல்லா பாருங்க. தூக்கி போடுவான், ஆனால் வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் ஜெயிச்சேன். ஆனால் இந்த போயை மறக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டும் இங்கே வரணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தான் ஃப்ரீஸு எல்லாம் விழுந்துருக்கும். இவன் தகவல் கொடுப்பாங்களே, மேக வச்சு உங்களுக்கு கூட்டு வருவேன். அப்படி நம்ம போய் வாண்டாட மாட்டோம். 2 பேரும் ஒரே இடத்துல இருந்துட்டோம்னா மண்டியில் வச்சுருக்கோம். பாம்பு கீம்னா தம்பி ஃப்ரீஸை போட்டு ஆனால் அட்டி ஒவ்வொன்றும் எட்டி மாதிரி விழுதுருக்கும், உங்களுக்கே தெரியும். நான் ஒரு நூபுதே இருந்தாலும் நல்லா தான் ப்ளே பண்ணுறேன். என் செல்லு வேறு ரொம்ப ஸ்டக் ஆகும். உங்களுக்கு ஏதாவது புது செல் நல்ல கேமிங் செல் தெரிஞ்சுன்னா கமெண்டில் அடிச்சுட்டு போங்க விலையோட சேர்த்து. என்னடா கொட்டாய பேசுகிறீங்களா? காலங்காத்தால் 5 வீடியோ போட்டால் அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக காலங்காத்தால் 5 வீடியோ போடுறோம். அச்சோ அதனால் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. இதான் நம்ம ஐடி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யூஐடி இதான்
இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட யூஐடி. எதுவும் பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க. பட் ஆனால் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேர் கமெண்டில் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் பார்த்து ஆனால் நிறைய பேர் பாட்டாக இருப்பீங்களா, எனக்கு அக்செப்ட் பண்ண மனசு. நானே ஒரு நூபு, என்னை பார்த்து ஒரு நூபு, நானே ஒரு நூபு, என்கிட்டயே ஒரு நூபுன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், MP5க்கு 87 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். MP5 எடுத்து நான் ஆடைய மாட்டேனே. ஏதோ ஒன்று எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். எனக்கே ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்செட் ரேட்டு நிறைய பேருக்கு போல். இதில் 53 பரவாயில்லையா. இன்னும் 70க்கு மேலே 7 அதனை பற்றி இதில் ஹெட்ஷாட்டே அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அழுத்தி பொடி புயா அடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க. பாய்.